ரெடி ஃபார் அவர் கோல்ட் சூப். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கோல்ட் சூப் பண்ண போகிறோம். இந்த சூப் வந்து ஸ்பானிஷ் பேஸ் சூப்பு. ஸ்பானிஷில் வந்து கேஸ்பர்ச்சோன்னு சொல்லுவாங்க இந்த சூப்பை. அதுக்கு நம்ம இங்கிலீஷ் குக்கும்பர் எடுத்துருக்கோம், பேசில், மின்ட் சாப் பண்ணி, கொஞ்சம் கார்லிக்கு, ஒரு 3 டொமேட்டோ, ரெட் கேப்சிகம் 3 எடுத்துருக்கோம். சரியா? இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்ட் பண்ணணும். அதை மோஸ்ட்லி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் தான். குக்கும்பர், டொமேட்டோ, பேசில் எல்லாம் மிக்சிலே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஆலிவ் ஆயில் போடுவோம். அது உள்ள வினிகர் கொஞ்சம் போட்டு சீசனிங் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பிளெண்ட் பண்ணணும். நான் ஆப்பிள் செடர் வினிகர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுங்க, வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுங்க. அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணால் போதும். பிளெண்ட் பண்ணி அந்த வாட்டர் எடுக்கும். ரெடி ஆச்சு நம்ம கோல்ட் சூப்பு. சரியா? இந்த சூப் வந்து ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு செமி கண்டென்ட்டில் இருக்கணும் இந்த கோல்ட் சூப்பு. ஸோ அந்த சூப்பை வந்து பிளேட் பண்ணலாம். கோல்ட் சூப்பை ஜஸ்ட் ஒரு பவுலில் டைரெக்ட் அப்படியே போட வேண்டாம். நம்ம பார்த்தாவே தெரியும், ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஒரு செமி கண்டென்ட்டில் இருக்கும். சரியா? ரோஸ்டட் குர்டான்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. some chopped cucumber, some fresh basil, ஃபினிஷில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இந்த டச் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த கோல்ட் சூப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸ்பெஷலி